ராஜர்கள் சிரிப்புடா தேவடியாளுக்கு போந்த பையா நானு தேவடியா பையா மாடையா சந்திரகுலம் இரண்டாவது வாண்ட மகாராஜன், மூன்றாவது விதுர மகாராஜா. ஆமாயா. ஆனால் விதுர மகாராஜா திருமணமே ஆகலை. ஆண்டு மகாராஜா திருராஜ்யபவனுக்கு திருமணம் ஆச்சு. ஆமா. திருராஜ்யபவனுக்கு பிறகு 100 ஆண் பிள்ளை ஒரு பெண்போ ஜனம். ஆமா. ஆண்டு மகாராஜா. ஆனா எங்க பேரு தான், எங்க அப்பா பேர் பாண்டு மகாராஜா நாங்க சொல்றோம். ஆனா நாங்க ஒருத்தர் கூட எங்க அப்பாவுக்கு பரல. மந்திரத்திற்கு பிறந்தோம். உங்க அப்பா பாண்டு மகாராஜா இல்லையா? மந்திரத்திற்கு பிறந்தோம். மந்திரத்துக்கு போறீங்களா? ஆமா. மந்திரம் கூட வாழ்ந்தா கூட குழந்தை போறோமா? அப்போத்தி காலகட்டத்துல அது மாதிரி சூழ்நிலைடா. அப்ப உங்க அப்பா? எங்க அப்பா யாரு? யாரு? ஓடு மந்திரத்திற்கு
குந்தமாதேவிக்கு பிறந்தவன் ஆ, எவ்வளவு நாமதையோ ஏழு செக்கம் ஆமா சிறப்பாக வாழ்ந்து வர்றேன். ஆ, பார்த்தாயா? சிறப்பா வாழ்ந்து வரேன். ஆமாங்க ஆனால் ஆ, மனிதனுடைய ஆ, வாழ்க்கையில ஒரு காலகட்டங்கள் வரும். ஆமாங்க கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான். ஆ, ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. யாரால வந்தது? யாரால 5 வயசானா, அண்ணன் தம்பி அதே 10 வயசானா, அங்காளி அதே 20 வயசானா, ஆ, எதிராளி பத்தாளி. எதிராளி ஆமா பார்த்தான். ஆ, நச்சரவ கொடிபடுத்த துரியனானவன் ஆ, ஆண்டோர் அடிவார் அடிக்கல் என்று எத்தனையோ கொடிவேலை செய்தான். சைதான் அவன் செய்யாத கொடுமையே கிடையாது. ஐயோ பாவம் ஏன் ஆ, குளிக்கின்ற குழந்தையிலே கூர்வாசியை நாட்டினான், நல்ல மனுஷன் படுக்கின்ற வாழையிலே பாம்பல் எடுத்தான், நல்ல புண்ணியமா சாப்பிடுற சாப்பாட்டுல கஷ்டகால் தான். தெய்வமாக ஒன்னும் போய் சாகாது கூட ஆ, கலைச்சியாலே ஆ, அரக்குமாலை ஏற்பாடு செய்தான். ஆ, அந்த அரக்குமாலையில 5 குடிவரை செய்து ஆமாங்க கொல்ல பாக்குறோம். ஆ, பார்த்தோம் யாரு? யாரு நாங்க 5 பேர். ஆ, தாய் குந்தா தேவி ஆ, 6 பேர். ஆ, உணவருந்தினோம். ஆ, உணவருந்தி உறக்குவதற்காக ஆ, எங்க எங்க உறக்கத்துக்காக அந்த அரக்குமாலையில குடிமுறை செய்யறோம். ஆ, பார்த்தா ஆ, அண்ணா போறாரு, ஆ, தமிழ்நாடு போறாங்க, ஆ, நான் கட்சியா போறேன். ஆ, பார்த்தா எங்க சிறிய தந்தை ஆ, விதிரமகாராஜ முகத்துல தெளிவு இல்லை. ஆ, சிறிய தந்தையே அப்பா என்ன காரணம்? என்ன சமாச்சாரம் ஏன் பகவான் ஏய், அப்படின்னா ஆ, சிறிய தந்தை சொல்றாரு, என்னங்க பாபிமா ஆ, துரியனானவன் உணவளித்தான் ஆ, உறங்க செய்கிறான் என்று நீங்கள் பார்க்காதீங்கப்பா. ஆ, அரகுமாலி உங்களை 6 பேருமாக குடிமுறை செய்து ஆ, நெருப்புல கொளுத்த பாக்குறோம்பா. அப்படின்றாரு ஆமா சுத்தமா ஆ, பார்த்தேன். ஆ, இதை நான் கேட்டேன், நான் சும்மா இருப்பேனா? இருக்க முடியாது பார்த்தியா? ஆ, ஆனா உலகத்துல உள்ள மக்கள் ஆனா எல்லாருமே சொல்றாங்க, ஆ, துரியோதனா அரக்குமாலிக்கு கொல்லி வச்சான், ஆ, துரியோதனா கொளுத்தினாரு. ஆ, ஆனா துரியோதனை கொளுத்தல. ஆ, அந்த அரக்குமாலியை கொளுத்தினாலே நான் தான். ஆரியா என்ன செய்தேன்? ஆ, 6 வருடமாக குடிமை கொடுத்து ஆ, 12 மணி வரையில நான் உறங்கவே இல்லை. சுத்தமா சொல்லிக்கிறாரு அதனால சுத்தி சுத்தி வர்றேன். ஆ, பறிச்சு பறிச்சு பார்த்துக்கிறாரு, ரெஸ்ட் இல்லாத ஆடிங்கிறாரு வந்து நாடகத்தில். ஆ, எங்க பையன் அப்படிதான் கம்மிரு ஆ, பார்த்தேன். ஆ, 12 மணி ஆச்சு, ஆ, அர்த்தராத்திரி வேலை. ஆ, இந்த அரக்குமாலி ஏற்பாடு செய்தான் பாரு மந்திரி. ஆ, அவன் சொல்றான், நான் ஐயா இந்த அரக்குமாலியில் இருக்கக்கூடிய தூண் ஆ, எந்த துணியிலே உங்கள் முகமானது தெரிகிறதோ தெரியுதா அந்த துணி எட்டி வைத்துக்கணும். ஆ, ஓ பாக்குறோம் நான் முகம் தேன தூண்ல ஆமா அந்த துணி எட்டி வைத்தாயானால் ஆ, புலதுவாரம் தோன்றும். ஆ, புலதுவாரம்னா ஆ, வண்டி தேசி ஆ, சுரங்க பாதை. அது என்ன ஒரு பாரு அப்படி சொன்ன உடனே ஆ, பார்த்தேன். ஆ, 12 மணி எழுந்தேன், ஆ, சுத்தி சுத்தி வர்றேன். ஆ, என் முகமானது ஒரு துணியிலே தெரிந்தது. ஆ, அந்த துணை எட்டி உதைச்சு ஆ, ஒரே துணை புலதுவாரம் தோண்டியது. ஆ, புலதுவாரம் தோண்டிய உடனே ஆ, ஏன்னா வாழ்க்கையில ஆ, எவ்வளவு கஷ்டம் வரலாம், ஆமாங்க ஆனா
செய்யக்கூடாத பாவம் என்ன பாவம்னா என்ன தூங்குறோன்னு எழுப்பவே கூடாது. அப்பா அப்பா வந்து எழுப்பி அழுகிறீங்களா? உன்ன தூங்க சொல்லல, வாழ்க்கையில சொல்றேன். தூங்குறாங்க பாவம். ஆமா, நீ ஃபுல்லா என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியல. அவங்க புல் சாப்பிடல, பால் தான் சாப்பிட்டாங்க. மோசமான ஆளு நீங்க கூட. ஏன் சொல்றேன்? ஏன் திருவிழா இன்னைக்கு பண்ணணும். ஆமா, திருவிழா செய்தாகணும், சிறப்பா செய்தாகணும். புரியுதா? இருந்தாலும் நம்ம கடமை. சரி, ஒரு படுத்துருக்காரு ஐயா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆமா, அவங்க சொன்னா கூட ஓடி ஆடி வேலை செய்யறவங்க தானே இவங்கலாம். மேல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க பூரா நான் தூங்க வேலை தெரியுமா? பூசாட்டு போய் எங்க ஊர்ல நான் ஒரு பெருந்துக்காரன் என்ன போட்டு அழிக்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க பூரா தூக்கமே இல்லை. மனிதனுக்கு உண்டான கஷ்டம் அதான் கஷ்டமே. ஆமா, புரியுதா? ஒருத்தன் தூங்குறானாக அவனை எழுப்பவே கூடாது. ஆனால் நாடக்காரங்க 5 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். 5 ரூபாயா? ஆமா, 5 ரூபாயா? இருந்துயா? வெறும் 5 ரூபாய் தான் எங்க ஊர்ல. எவமா கொடுத்துட்டு ஆடுங்களா ஆடுறான். அவன் கொடுத்து வந்துட்டேன். 5000 கொடுத்து வந்துட்டேன். கணக்கில் எழுதிடுவேன். அப்ப நாடக்காரர் நாளைக்கு காலையில் தான் போய் துட்டாரணும். ஆமா, சரி. இந்த 5000 பொது கணக்கு. பொது கணக்குமா? எழுதி இந்த 5 பேர் எப்படி எப்படி படுத்துறாங்களோ தமிழ் போல் மான் மீதும் தோல் மீதும் சுமர்ந்து கொண்டு நான் எப்படி வாழ்ந்தேன். எப்படி எப்படி உரையை கொண்டிருந்தாங்களோ அத்தன்மை போல் மார் மீதும் தோல் மீதும் சுமர்ந்து கொண்டு அந்த சொல்லுவார் வழியாக சென்றாதுன்னா இடம்னா இடும்பாவனம். அந்த வனத்துக்கு சொந்தக்கார இடும்பாசுவரன் பார்த்தேன். ஒரு வட்ட பார்வையில அந்த 5 பேர் படுக்க வச்சுட்டு அவங்க காவலா நான் நிக்கிறேன். பார்த்தா இடும்பாசுவரன் வர்றான். எனக்கு சொந்தமான இடம் அதான் மனிதனா இருந்தா பொறுமையை கைப்பிடிக்கணும். எந்த இடத்துல பொறுமையை கை கொடுக்கணும் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஆமா, புரியுதா? அதர்மம் செய்யக்கூடாது, அதர்மம் செய்யணும். ஆனா எந்த இடத்துல அதர்மம் செய்யணும் அங்கதான் அதர்மம் செய்யணும். ஐயோ, நம்ம பண பார்த்து தான் செய்யணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாதிரி இல்லை. என்ன பண்ண பார்த்து அந்த இடுமனை என்ன செய்து ஒரே மோதுதான். அவ்வளவுதான். இடுமனானவன் காலி. மண்டிட்டான். ஏன்னா ஒரு விதிவாசம் இருக்குது. ஆமா, என்ன விதிவாசனா? 7 சிங்கம் பலம் அடிச்சு 7 பேர். யார் யாருன்னா இடுமன், பக்காசுரன், தராசந்தன், கீச்சகன், மணிமாறன், துரியோதனன், பீமசேனன். இந்த 7 பேர்ல எவன் ஒருத்த கையால எவன் ஃபர்ஸ்ட் சாவுறானோ மீது இருக்கக்கூடிய அனைவருமே அவங்க கையால் தான் சாவணும். அது ஒரு கட்டளை. ஆமாங்க. முதலாக யாரை கொன்னேன்? இடும்பாசுரனை கொன்று. இரண்டாவதாக பார்த்து சென்றேன் முன்னூத்தி மங்கலம். முன்னூத்தி மங்கலம் எங்க இருக்கு? செப்பேட்லயே பேர் எடுத்துக்கிட்டு அந்த ஊரு. முன்னூத்தி மங்கலம்னா 300 ஐரு விடுங்கனால அந்த காலத்துல. ஆமா, ஆனா இப்ப ஒரு ஐரு கூட அந்த ஊர்ல கிடையாது. எல்லாம் மராத்து போட்டுட்டாங்க. எல்லாம் காலி பண்ண போட்டாங்க. எங்க ஊர்ல 7 ஐரு இருந்தாங்க.
கூட ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன் இல்ல? ஏன் இல்லையா? ஏன் இல்ல? நாங்க பண்ற அக்கிரமம் அது மாரி. என்ன அக்ரூப் பண்ணீங்க? மீன் பிடிப்போம் ஓடுமே நாங்க சினிமா தான் ஓடுவோம். அது மாதிரி அக்ரூப் பண்ணாம குடும்பம் இருப்பாங்களா? அதோட போனவங்க தான் ரெண்டாவது வரலையே. என்ன கொடுக்கல துட்டு கொடுப்பா நீங்க வச்சுப்பா அப்படின்னு 300 மகன் தான் தீவதி. ஆனா இப்போ அந்த ஒரு பார்வை ஒன்று இருக்காங்க. ஆமா இருக்குது. புரியுதா? 5 பேர் வனவாசி எப்படி போனாங்க அது என்ன எழுது? ஆனா அந்த காலத்து எழுத்து அது. ஆமா அது யாரும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்னைக்குமா கூடாது என்னையும் அதை கோஜி வரையாவது மணியும் அருமையா கண்டுபிடிக்க படிப்பாங்க. பாத்தியா 300 மங்கலத்துக்கு விடிகால தேடி கொடுத்தேன். ஏன்னா அந்த 300 மங்கலத்தையே ஒருத்தன் ஆட்சி அடங்கிறான். யாரு? பகரன்னு சொல்லக்கூடிய பக்காசுரன். அந்த பக்காசுரனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சாதம், வண்டி ஓட்டி போற ஆளு, 2 எருமை கடா. ஆமா இப்படியே ஆட்டி பார்த்துக்கணும். அப்படி வரல வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை. அப்படி அந்த வீட்டுல வரல அந்த வீடு அதாவது காலி. இப்படியே ஆட்டி படிச்சுக்கிறோம். நாங்க பிராமண குலத்தோடு போகிறோம். எங்க 300 மங்கலம் பார்த்தேன். எங்க அம்மா ஒரு வீட்டுல வீட்டு வேலை செய்து கொடுக்கணும். எப்படின்னா வீட்டு வேலைனாக்கா அந்த ஐயர் வீட்டுல அந்த அம்மாவுக்கு வந்து கணவன் கிடையாது. அந்த அம்மா மட்டும் தான் ஒரு பிள்ளை. அந்த அம்மா நெல்லை தந்து கொடுப்பாங்க. எங்க அம்மா அந்த நெல்லை குத்தி அதை அரிசி ஆக்கி கணக்கு கொடுக்கணும். பார்த்து சுத்தி வர பச்சி ஒண்ணு தாங்க முடியல. சுத்தி வர்றேன். எங்க அம்மா அடிச்சு பச்சுக்கிறாங்க பாரு. நேரா போனேன். ஒரு புடி எடுத்து வாங்க கொட்டிட்டு நேரம் வந்து சொல்லுவாங்க. நான் எடுத்தது ஒரு புடி. அங்க கணக்கு எடுத்து சொல்ல கொஞ்சம் எத்தனை மரக்கா தெரியுமா? எத்தனை மரக்கா? ஒரு களம். இருக்கா ஒரு புடி ஆச்சு ஒரு களம் ஆச்சா? ஒரு களம் எத்தனை மரக்கா? 12 மரக்கா. எங்க அம்மா சொல்றாங்கம்மா என் குழந்தை ஒரே ஒரு குழந்தை, 5 குழந்தைல ஒரு குழந்தை இருக்குது. அது வயதாடி குழந்தை. அது ஒரு புடிதான் அழிச்சு அந்த ஒரு பிடிக்கே 12 மரக்கா குறையுதுமா. நான் என்ன பண்றதுமா? எங்க அம்மா அந்த ஐயரம்மா சொல்றாங்க, அடி பாவி உன் புள்ள சாவுமா, உன் புள்ள எடுத்து போய் பொதுப்பாங்களா அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. எங்க அம்மா எதுவுமே வாய் திறந்து பேசல. ஏன்? மாதா சாப்பிட மக்களுக்கு வேணும். ஆமா ஐயர் வீட்டு அம்மா இது மாதிரி பேசினாங்க பாரு. எங்க அம்மா 2வது வாய் திறக்கல. ஏன்னா நீ செஞ்ச தப்பு. ஆமா வாய் திறக்காத கம்முன்னு வந்துட்டாங்க. மறுநாள் தினத்துல அந்த ஐயர் வீட்டு அம்மாவது முறை எங்க போன சாப்பாடு பக்காசூர்னுக்கு போனோம். அந்த ஐயர் வீட்டு அம்மா உட்காந்து அழுதுருவாங்க. ஏன்? கணவன் இழந்து விட்டோம். நமக்கென்று ஒரு மகன் இருக்கின்றான். இவங்க பின்னால் கொல்லி போடுவதற்கு அந்த ஒரு பிள்ளையும் பக்காசூருக்கு பரியா போகுது அழுதுங்க. எங்க அம்மா சும்மா போனாங்க. ஏமா அழுதுக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு அந்த ஐயர் அம்மா சொல்றாங்க. அம்மா இது மாதிரி சமாச்சாரம். ஆமா அம்மா நீ வச்சுக்கிறது ஒரு பிள்ளை, அது இருக்கட்டும். எனக்கு 5 பிள்ளை இருக்குது. ஆமா இந்த 5 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு நான் சாப்பாடு போட்டியா ஜெயிக்க முடியல. அந்த 5ல 1 போனால போட்டோம். அது ஓடிட்டு முதல்ல அவங்க எங்க அம்மா ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்ற நேரத்துல நான் என்ன பண்றேன்? நீனா ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிறேன். ஏன்? அந்த வண்டி சோத்தையும் பாக்குறேன், எங்க அண்ணன் முகத்தையும் பாக்குறேன். அந்த வண்டி சோத்தையும் பாக்குறேன், எங்க அண்ணன் தருமன் முகத்தையும் பாத்துக்கிறேன். ஏன்? எங்க அண்ணன் தருமன் நான் சொன்னாதான் என்ன செய்யணும். ஆமா எப்ப விலை உடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். உடனே எங்க அம்மா அந்த ஐருட்டம்மா ஆறு சொல்லிட்டு வந்தாங்க பாரு. எங்க அம்மா தர்மா தம்பி இப்பயும் நடப்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அண்ணன் பார்த்தாரு. அவன் அதுக்குதான் காத்துக்கினே இருக்கிறான். அப்படின்னு தம்பி பீமா
ஆடுனா பாரு நீ நான் ஏன் திரும்பி பாக்குறேன் ஆ. ஏறி உக்காந்தேன் தர மாட்டேன் நான் ஏன் பக்கம் சூறு எடுத்து போறேன் ஆ அவங்க இருந்து ஒரு கால தூரம் ஆ அதுக்கு முன்னே ஒரு வட்டப்பாறை ஆ இந்த வண்டி சாதத்தை ஆ அந்த வட்டப்பாறை வந்து குடம் நாட்டினேன் அரியா 2 எருமை கடாது பேரு ஆ அது போட்டு தரிச்சு நாடுக்கு தெத்துட்டேன் ஆ வண்டி எடுத்து ஒரே போது அடிச்சிட்டேன் ஆ அடிச்சு வச்சு ஆ பார்த்து இந்த வண்டி சாதங்கிறது பாரு ஆ அப்படியே கலந்தேன் அரியா அப்படியே கலங்கண்ணா ஆ கலந்து ஆ 5 உருண்டையாக ஆக்கினேன் வண்டி சாதம் தான் 5 உண்டியா 5 உருண்டை ஆ பார்த்தேன் ஆ அடா இந்த சாதம் ஆ இந்த சாப்பாடு யாரால கிடைச்சது நம்ம தான் ஏதோ ஆ பங்காளியால நம்ம இந்த மாதிரி வந்துக்கிறோமே ஆமா இந்த சாப்பாடு நம்ம வெகு நாளைக்கு பிறகு கிடைச்சிக்குது ஆ அப்படின்னு எங்க அம்மாவை நினைச்சேன் கொஞ்சம் வாங்கி ஒரு 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 உருண்டை எடுத்து போட்டேன் போட்ட ஆமா ஆ ரெண்டாவது ஆ எனக்கு விட கொடுத்தாரு பாரு எங்க அண்ணன் ஆ தருமரு ஆ அவரு நினைச்சேன் ஆ ஒரு உருண்டை போட்டேன் ஆ. அர்ஜுன் நினைச்சேன் ஆ. ஒரு உருண்டை தங்களை சகாத வந்தேன் ஆ 4 உருண்டை போட்டப்போ ஆ இந்த 4 உருண்டை எப்படி போய் நின்னுட்டான் ஆ இந்த வீட்டுல தாய்மாரெல்லாம் வந்து பழங்காலம் எடுக்குவாங்க ஆமா பானை இப்பதான் காலம் மாறி போச்சு காலத்துக்கு இன்னும் இருக்கிற காலம் எப்படியா போதுன்னு தெரியல இருந்த 4 பானை ஓட்டும்பா என் முன்னாடி அது மாதிரி ஆ சட்டி மகன் நடக்கிற மாதிரி ஆ தொண்டை வேலையும் போய் நின்று போச்சு அடே அடே இந்த சாத காலையில நெஞ்சிக்கும் முட்டில வந்து நின்னு போச்சு அப்படியே மூச்சு வாங்கன்னு மூச்சு வரல ஆ கண்ணுல தண்ணி வருது ஆ இப்படி இந்த ஒரு உருண்டையை கையில வச்சுக்கிட்டு பாத்துக்கிறேன் ஆ ஆஹா என்னடா பண்றதுன்னு ஆ இவன் பார்த்தான் யாரு பக்கா சோறன் ஆ பக்கா சோறு நேரம் வந்தான் ஆ ஏய் பிள்ளை என்று சொல்லக்கூடிய முதுகிலே ஆ ஒரே ஆமா ஆ அந்த 4 உருண்டை கழிஞ்சு போச்சு ஐயா மகன் கையில இருந்து ஒரு உருண்டை ஆ. அதையாவது குடும்பம் பார்த்தான் பாரு ஆ. அதையும் நானே சாப்பிட்டேன் நீ எப்ப போட்ட மனுஷன் தெரியாது அவனுக்கு ஆ பார்த்தான் ஆ. அவனுக்கு எனக்கு அம்மா இரண்டாவது நாள் அந்த 12 சொல்லக்கூடிய பக்கா சோறை மடிச்சு பக்காவது ஒழிச்சு 3ஆவதாக ஜர்ரா சண்டன் 4ஆவதாக ஜர்ரா சண்டன் மணிமாறன் கிச்சவன் இப்போ ஒரே ஆளுங்கிறான் யாரு அவன் ஒரு ஆளு ஆ எப்படா சாவடிக்கு போறன்னு பெருவங்கிறான் ஆ ஆமா யார் அவன் ஆ பிரியாணி அந்த சண்டாளாது ஒரு என் தன்னை கண்டாள என் தன்னை அந்த திடீர்னு தான் பாத்துக்கிறேன் ஆமா ஆனா அப்படி எதிர்பார்த்துட்டு வந்தேன் ஆ ஆனால் சபை வணக்கம் ஆ இன்று என்ன நாள் இந்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி எங்க மாமாவோட பிறந்த நாள் ஆ மாமா பிறந்த நாள் ஏன் பண்ண பெரும்பு சாம்பார் போடி கறி கோயில் போடாதா என்னடா போட்டாடி பக்கத்தில் வச்சிருக்கீங்க அவங்க மாமா ஆ ஆடு மேய்ப்பாரு தவிர ஆடு கேட்டு ஆட மாட்டாரு. ஆ அதாவது வந்து ஆ உலகத்துக்கே கடலா நின்னார் ஆனா வந்து உலகத்துக்கே கடலா இருந்தாலும் ஆ அவர் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் ஆமா அத்தனை போல எங்க மாமா தெய்வத்தை வணங்கி வருகிறேன் ஆ. புறப்பட்டு போகலாம். ஆ
ஆண்டவன் ஆமா இந்த கொடுமையெல்லாம் செய்தான் பார். ஆ, நாட்டுல நாங்க அருமையா நாடு தான் ஆண்டு வந்தோம். ஆ, என்ன நாடு? காட்டை காண்பித்தால் ஆமா அந்த காடு வானான்னு சொல்லக்கூடிய ஒரு காடு. ஆ, அந்த காட்டு அடித்து ஆ, நாடாக நேரிட்டோம். ஆமா அந்த நாட்டுக்கு பேரு தேவ இந்திர பிரஸ்தம். ஆமா அப்படி பேர் வச்சு ஆண்டு வந்தோம். ஆ, பார்த்தார் எங்க அண்ணன். ஆ, நாரதர் வார்த்தையை கேட்டார். ஆ, ராஜசேகர் செய்தார். ஆமா அந்த ராஜசேகர் செய்து ஆ, பார்த்தான் துரியனானவன். அந்த வேள்வியை காண வந்தான். ஆமா மனதே போராவை கொண்டான். கொண்டான். லகுனியை உறவித்தான். ஆ, சோதமேன வேலை சொக்கட்டான் ஆடினான். ஆடினான். ஜகுனி விடுத்து ஆ, சொக்கட்டான் ஆடி நாடு நகர ரஜோ கஜா துறகபதாஜா வருத்தி ஆமா 12 வனவாசம் ராஜா ஓராண்டு ஐக்காத வாசம் ஐயாவாசம் காலத்தை கேட்டு வந்தாங்க. உண்மைதாங்க. என்னடா காடு ஆ, பகடா பஜில காடு. ஆமா. ஆமா ஆ, காணங்க போனோம். ஆ, 12 ஆண்டு ஓராண்டு 13 ஆ, காலத்தை கைசு எங்க இருக்கும்? ஆ, உத்திரைக்கு சிரமமாக கொடுத்து உபராயப்பட்டினோம். ஆமா இந்த நாட்டில் இருக்கோம். இந்த எங்கிருந்து வர அண்ணா வரும்டா உத்தரவு. அப்படியா? அண்ணா அண்ணா வருமானே அண்ணா தேவச்சரனை சொல்றோம். அத்தனால வர வந்துறோம் அண்ணா. என்னை வரவேற்ற காரணம் என்ன? நாம் ஐவருக்கு தேவனுடைய திரௌபதியை காணவில்லை. எந்த காரணம் அப்புறம் பார்க்கலாம். ஆயத்தம் புறப்படு.
ராஜி ராஜினப்ப அப்படி இருந்தாலும் இந்த கற்பக விருச்சிகம் போன்ற அற்புத சபையிலே வந்தவர் யார் இருக்கிறா? இலக்குமா சொன்னா விவரமா புரியுமா? விவரமாக சொல்லித்தார். தெரியும். ஆதி வாராமதி ஆமை தொவாதை மதா ஆதி வாராமதி என்னுடைய நாமதேவோ திரௌபதா தேவி. ஆமா, அப்படி இருந்தாலும் என் தந்தை யாத்திரை வருமா? யாருமா? மன்னன் பாஞ்சாலன் மகதீரவதரித்த மன்னன் பாஞ்சாலன் செய்த என் தந்தையோ பாஞ்சால மன்னன் அவர் செய்த ஆட்சியிலே பின்னாலே ஏகாசியானா என்றும் நாடோ திரௌபதியும் நாட்டை கொடுத்து திரௌபதா என்றும் என் தந்தை ராமதேவோ பாஞ்சால மன்னன் மகாராஜா அவர் ராமத்தை கொடுத்து பாஞ்சாலி பாஞ்சாலி என்று வாழ்த்து வருது. மாமா ஒரு காலத்திலே அப்படி வந்தார்கள். அடுவாவி துரியம் செய்த வஞ்சாத்தினாலே நரகத்திலே அலைந்து திரிந்து காலத்தை கைத்தோம். ஆமா இப்போது உத்தரைக்கு சிறுவனாக கொடுத்த பட்டினத்திலே ஒண்ணி கொடுத்துறமாக கிடையாது கிடையாது கிடையாது. இப்படி பஞ்சாமூர்த்தியில தினம் செய்து ஆச்சார் என்று வாங்கி தருகிறேன். எங்கிருந்து ஓடி வர உங்களுடைய பதிமாறு வரும்படியாக உத்தரவு.
என் தம்பி துரியானால் அல்லவா இமையானது கண்ணை எத்தன்மை போல் காத்துக் கொண்டு வருகிறோம் அத்தன்மை போல் உண்மை
இந்த அலைகடல் உலகிலேயும் அனுதினம் வாழி வாழியே என்னது நீடூழிக அப்படியே ஆட்டினால நாம் கருதிய மேற்கொண்டு 13 வருஷத்தை 13 நாளா காலத்தை கழிச்சோம் மாமா புண்ணியத்துல. இப்பொழுது உத்தரைக்கு சினிமா கொடுத்த பட்டினம் பட்டினம் வந்து தங்கி இருக்கிறோம். நம்ம கூட அடுத்த ராஜ்யத்தை கேட்டு போட்டாங்க. உலகுமா முனிவரை தூதாக அனுப்பிச்சு வச்சோம். எங்க அத்தினாபுரம் தம்பி துரியான் தூதியாவினோம். துரியானவன் நாடாண்ட மன்னன் நாடாள வேண்டும், நாடாண்ட மக்கள் காடாள வேண்டும் என்று நாடு கொடுக்க மறுத்து பதில் தூதாக நமக்கு உண்டான ஆடையாவனை கொடுத்து சஞ்சிய மகாமுனிவர் அனுப்பினார். நாம் சில சங்கதிகளை அறியலானோ நாடு இருக்கிறதா வழிபடும் கடவுளாக மன்னர் அந்த கணனை அத்தினாபுரம் தூதான எண்ணம் என்னப்பா இதெல்லாம் கண்ணன் நமக்கு தகுதியா இல்ல
நமக்கு தகுதியாகிற இடத்துல தான் நம்ம ஒரு ஆள் சாட்சிக்காரன் அனுப்புறானாக்கா அந்த சாட்சிக்காரன் போறானாக்கா நமக்கு தகுதியான ஆள் அனுப்பணும். அதே மாதிரி நம்ம அனுப்புற ஆளுக்கு அவன் தகுதியோட பேசணும். ஆமா முதல்ல எங்க இருந்தோம்? என்னப்பா முதல்ல நாம எங்க இருந்தோம்? இந்திரா பிரஸ்தம். உட்காரு போய். போய் உட்காரு. அவன் சொல்றதான் நீ கேட்கணும். எங்க இருந்தோம்? இந்திரா பிரஸ்தம். என்னப்பா ஆச்சு உனக்கு? காக்கத்துக்கு பால் சொல்ற அங்க என்ன பேசிக்குவா? நான் யாரா கூட பேசலையே. இல்லைங்க. நான் என்ன பேசிக்கிறேன்? நம்ம எங்க இருந்தோம்? இந்திரபிரஸ்தத்துல இருந்தோம். இந்திரா பிரஸ்தத்துல இருக்கும். சரி உட்காரு போ. இல்லப்பா நான் இங்கே நிக்க வேணாம். நான் இங்க நின்னுபடியே பதில் சொல்றேன். உட்காரியா இல்ல ஒரே பேட்ட பேட்டி கொடுக்க போ. உட்காரு போ. என்ன நினைக்கிறா? இந்திரா பிரஸ்தத்திலே சிறப்பா இருந்தோம். பெருமாவா கண்டு வந்தீங்க. ஆனா சிறிய தந்தை விதுர மகாராஜா லீகல் எடுத்துவார். ஆமா தம்பிமார் நகுல சகாதா சொல்றாங்க. நான் சொல்றேன். அர்ஜுனன் சொல்றான். அண்ணா இந்திரபிரஸ்தம் பார்க்க வேண்டாம். அத்திராபுரம் பார்க்க வேண்டாம். இந்திரபிரஸ்தத்தில் இருந்து அத்திராபுரம் பார்க்க வேண்டாம். சொல்லை கேளுங்கள். அங்க சென்றால் ஏதாவது சூது நடக்கும். ஆமா அப்படின்னு தம்பி சகாதேவன் சொல்றான். சின்ன பையன் குடும்பம்னு ஒண்ணு இருந்தா உங்களை விட்டுங்க. அவர் சின்ன ஆளு. அவர் சொல்றாரு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல சின்னவன் சொல்றதுதான் கேட்கணும். ஆமா பெரியவன் சொல்றதுதான் கேட்கணும். ஆமா ஆனா அப்ப நான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கேன். என் தம்பி சகாதேவன் சொல்றான். அண்ணா அத்திராபுரம் பார்க்க வேண்டாம் அண்ணா. வேண்டாம் அண்ணாக்கு சொல்ல வேண்டாம். அங்க சென்றால் ஏதாவது ஆபத்து நேரும் அண்ணா அப்படின்னு சொல்றோம்பா. உண்மைதான். அங்கதான் சொல்றாரு. யாரு இவர்? இது முன்ன என்ன சொல்றாரு? வா ஆ வந்தது வந்தேச்சு வராது வந்தால் வரப்போவதில்லை. பெரிய தந்தை எதிர்க்குண்டா ஆமா போறங்கள் சென்று வரலாம். இவரு சொல்றது இவரு இங்க வா ஏறி வா ஏறி வா ஆமா அத்திராபுரம் போனேன். பரவாயில்ல அங்க சொல்ல தள்ளி போனேன். அங்க போனிய போன இடத்துல மண்டபத்தை பார்த்தோமா திரும்பி வந்தமான்னு இருக்கணும். அப்ப நீ சொன்னியா போனியா பாத்தியா வந்துட்டாரு. ஆமா என் செய்தியா மண்டப திரும்ப செய்தார். மண்டபத்துள்ளே சென்றார். இவர் பார்த்தார். அவன் பார்த்தான். யாரு? துரியோதன பார்த்தான். ஆமா அவன் என்ன செய்தார்? தகுனி மாமா விடுத்தான். தகுனி விடுத்து சூதாடு சேரா. சூது யாரு? யாரு? வீட்டுக்காரங்காத்து சொல்லு. கட்ட போனாடி சோறு போடாதவே அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத செய்யற வேலை தான் சூதாட்டம். ஆமா ஆனா நீ யார்? நீ நாட்டுக்கு ராஜா. தர்மராஜா. ஆமா ஏன்னா ஒரு ஒன்னா சொல்லினே வர இவர் செய்யுது. ஆனா பூனை அடிக்கிறது பாவன்றான். அண்ணாத்த பூனை அடிக்கிறதுக்கு பாவண்டான்றான். ஆனா அந்த பூனை குறும்பு செய்து போய் அது யாருக்குமே தெரியாது. தெரியாது. அது போல என் குடும்பத்துக்கு இது ஒரு பூனை. இது உட்காரு போ. இல்லப்பா நான் இங்கே நின்னுபடியே நின்னுபடியே பேசுறேன். கட்டுகள் எடுத்து தலைமையில போட்டு போ. உட்காரு போ. உட்காருன்றீங்க எழுந்து வான்றீங்க உட்காருன்றீங்க. என்னப்பா ஏன் உட்காரு போ. பெரிய மனுஷன் நிக்கூடாது. அப்புறம் நாட்டு மக்கள் பார்த்து அவன் பெரிய சின்ன பெரிய நிக்க சின்ன கேள்வி கேட்க சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? கேட்கத்தான் கேட்டியா சொல்ல மாட்டாங்களான்னு
அப்படின்னா சரி ஆ. அப்படிதான் போனேன். ஆ, சூதாடுறாரு. ஆ, சூதாடுற நேரத்துல ஆ, சிந்தனை செய்யணும். ஆ, இங்க வா. ஆ, வாமா, வா. உக்காருன்றீங்க வான்றீங்க எங்க பேச்சு தான் கேக்குறீங்க. வாரியா இல்லையா? தப்பு செஞ்ச ஆளு போய் உட்காரலாமா நீ? சரிப்பா நில்லு. நின்ட்டேன்பா. சூதாண்ணிய முதலாக எதை வச்சான்? மோகன முத்தாரமா உக்காரு போ. ஆ, உக்காரு போ. வா. சரி மனுஷன், நீ நிற்கிறாய் போ. உட்கார். டேய், போ. ஆனால் ஆ, சூதாடுறாரு எங்க அண்ணன். ஆ, தர்மர் செய்த வேலை சூதாடலாமா? ஆடக்கூடாதுங்க. துரியோதனன் நல்லவன். மாமா வச்சு ஆள போட்டு ஆடினாரு. ஒன்னு ஆள போட்டு ஆடினாரு. அவன் முன்னாக இருந்து கொண்ட மகன் அப்படிதான் போனாபா ஆ, சென்று சூதாடுறாரு. ஐயா. ஏறி வா. ஆ, நான் தப்பு செஞ்சு உட்காரலாமா நீ? நானே உங்க சவுத்துக்கு ஆ, வா, நில்லு. சரி முதல் எது வச்சான்னு? முத்தாரமாலை. முத்தாரமாலை நீ சம்பாசியா? இல்ல. உக்காரு போ. இல்லப்பா நான் இங்க நின்று ஐயோ, பெரிய மனுஷன் கால் வா, நமக்கு செஞ்சு போய் உட்காரு. உக்கா சொல்றீங்க மறுபடியும் எழுந்து வான்றீங்களா கூப்பிட்டா வரணும், தப்பு அதான் செஞ்சு. நில்லுங்க. பகவானாய், நீ போய் உட்காரு. அந்த முத்தாரமாலை ஆ, யார் எத்தாந்ததுன்னா ஆ, என்னுடைய மகனா விளக்கக்கூடிய கட்டோர் கஜன் மாயா கட்டோர் கஜன். ஆ, நாங்க 4 பேர் 4 பக்கமா போட்டு வந்துருக்கோம். ஆமா. பக்கம் சகாதேவன் போறோம். ஆ, எந்த பக்கம்? ஆ, குபேர நாடு. ஆ, போனா தென்னகை ஆ, போற நாட்டுல ஆ, அந்த கடல் தாண்டி போக முடியல. ஆ, யாராலும் சகாதேவனால ஆ, உடனே சகாதேவன் கடோர் கஜா போயிடணும். ஆ, என் மகன் வந்தான். ஆ, தென்னங்கை தாண்டினான். ஆ, அந்தரத்திலே பறந்து கொண்டே இருப்பான். ஆ, சென்றான். ஆ, தங்கையை சொன்னான். ஆமா. அவர் யாரு? ஏன்னா விபீஷ்ணாழ்வார் பாக்குறாரு. ஆ, ஐயா ஆ, தருமல் அனுப்பினாரா ஆ, அப்படின்னு அவரு கையெழுத்தில் எழுந்திருந்த முத்தாரமாலை. ஆ, ஒரு முத்தானது ஒரு நாட்டுக்கு சமம். ஆமா. அந்த முத்தாரமாலை ஆ, ராஜாக வேலி செய்ய நேரத்துல ஆ, ராஜாதி ராஜர்கள்லாம் ஆ, வாழ்த்து போடுறாங்க. ஆ, ராஜாதி ராஜன் சாம்ராஜா தர்மராஜன் ஆமா. அப்படின்னு வாழ்த்து போடுறாங்க. ஆ, அந்த முத்தாரமாலை வச்சு ஆடலாமா? சரி, அது அவரு கொடுத்து நாத்து வச்சாடலாம். ஆனா அது போச்சுப்பா. அது விடு. நாடு நம்ம சொத்து. ஆ, ஏதோ நம்ம பாட்டம் சொத்து. ஆ, நாட்டை வச்சான்னு ஆ, அது போட போறோம். கச்சம் கச்சம் துறக்க பார்த்தாச்சும் ஏமா இருப்பா வாசனம் பேசினா போல அடி சொல்லுவான். ரெண்டு செட்டி 2 பழக்கத்தை அடி. ஆ, ஏங்க இது பேசாது எப்படி எப்படி கூத்து விட்டு போகுது. அது என்ன தெரியும்? வச்சான்னு ஆ, ஏதோ கூட பிறந்த பாவம். ஆட என்ன இது சொல்லு. கொஞ்சம் இருமா. வச்சான்னு ரைட்டு பரவாயில்ல. ஆ, அது தர்மிருக்க பித்து அங்கே ஏறி போயிடுது. புரியுதா? ஆ, சரி ஆ, எல்லாம் வச்சு ஆடுவான் ஒரு மனுஷன். ஆ. ஒரு கட்டணை பொண்டாட்டி வச்சு ஆடலாமா? கொண்டாடி வச்சு ஆடினாரா? ஏழுவா வாங்க. ஆ, நீ உட்காந்துக்கிறேனா? சொல்லுமா ரோமத கயத்தில் நீ தாலி காட்டினியா? இல்ல நான் காட்டினா நகுல சவாதம் காட்டினானா? யாரும் காட்டல. நடுத்தம்பி அர்ஜுனன் அர்ஜுனன் காட்டினான். ஆமா அவன் தாலி காட்டினானு அந்த திரௌபதி வச்சு நீ சூதாடலாமா? வா விதி விளையாடிட்டு வா அதெல்லாம் ஏமா சொல்றீங்க? விதியை தன் மதியால் வென்றான் மார்க்கண்டேயன். 16 வயசு பிள்ளை. அவன் விதியை அவனே தெரியணும். அந்த கோயிலுக்கு 16 வயசு குழந்தைக்கு இருக்குதா?
இது வாங்கறையா அப்படி கேட்கறது பார்த்தா 16 வயசு குழந்தைக்கு இருக்கிற புத்தி உங்க அண்ணனுக்கு இல்லைன்னு கேட்கறேன். இல்லைங்க சரி ஆனா பார்த்தா சூதாடினா நாவல் வச்ச ஆடினார். ஆமா ஆனா பார்த்தா நிதி வரணும் இத பரம் அண்ணா சூதாபாயர் மாவாயர் துள்ளுறியா சூதாபாயர் மாவாயர் துள்ளுறியா அந்த பாராளோ அருள கலையா விடு விடு என்ற புள்ள வெண்ணிலே கண்ணீர் அப்படிதான் பார்த்த சூதாண்ணிய கடைசியா என்ன செய்தான்? தம்பி தம்பின்ற ஆனா தம்பி செய்தான். சரி போ போ எங்கப்பா நான் நின்று நீ இருக்கிற வரல நான் நின்று நேக்கிறேன் இவங்கெல்லாம் போதும் கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க தர்மராஜா அவரை திட்டு விட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படின்றாங்க. அவர் நீ நின்னா எங்க மனங்கால அதுங்க நீ உனக்கா நல்ல பையன்தாடி உட்கார மகாராஜா வேலை மட்டும் நிக்கலாமா? பார்த்தான் துணியானவன் திரௌபதியை வச்சு சூதாண்டா இருப்பேன். எங்க 5 பேர் விளக்கு போட்டான். கடைசியா அவன் சொல்றான் தம்பி துச்சாதனை கூப்பிடுறான். துச்சாதனா திரௌபதி இந்த 366 வீதியை புள்ள சுண்டு வாடா அழகமணி சொல்லக்கூடிய கூந்தலை பிடித்து சுண்டு வா அப்படின்றான். துச்சாதனம் பார்த்தான். அழகமணி சொல்லக்கூடிய கூந்தலை பிடித்து கொண்டு விடுறான். அந்த நேரத்துல ரத்தம் கொதிக்குது. வீரம் அண்ணா விடாய் தாருங்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்ற ஓ தம்பிமார்களே பொறுத்திருங்க பொறுத்து ஒரு தாலி காட்டின பொண்டாடி பிடிச்சி இருந்தாராம்பா அந்த இடத்துல வந்து பொறுத்துருந்தா மனம் பொறுக்குமா முடியாது. அப்பேற்பட்ட குடும்பக்கார பாவி அந்த பாவி ஒரு குட்டி சவரை பிடிச்சிக்கின்னு ஒரு நாள் ஃபுல்லா இல்ல ஒரு மணி நேரம் கட்டிக்கின்னு ஐதாலும் அந்த குட்டி சவரு 1 மணி நேரமா என்னையே கட்டினா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சவத்து ஒரு கட்டி மண்ணா அது வந்து நம்ம தலைமை அழுவோம். ஆனா அப்பேற்பட்ட குட்டி சவர் கூட இல்லை இந்த குட்டி சவர். பண்ணீங்க சரி அப்படிதான் நானும் போன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் என்ன உரைத்தான்? அவன் தருகின்றேன் என்று பத்திரிகை அதாவது வந்து பத்திரம் 12 ஆண்டு உணவாசம் 1 ஆண்டு இத காலத்தை கழிச்சு வந்தா நாடு இல்லைன்னா காடு அப்படின்னாரு 12 1 13 முன்னி வச்சு காலத்தை கழிச்சுட்டு நம்ம நாடு இருக்குதா இல்லையான்னு தெரியல. மாமாவை என்ன சொல்றது இல்ல இப்போ தரேன்னு சொன்னானே அவன் ஏன் தராத இப்போ கண்ணனை தூதானம் பண்றியே? ஆமாம்பா நாடு இருக்குதா இல்லையா மாமா போனாருன்னா தான் அதான் உங்க விருப்பத்தெல்லாம் கேட்கிறேன். யாரோ வந்து அந்த கண்ணனருளால் நம்ம திரும்பி வந்தோம். காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்தோம். யார் அந்த திருவாளரும் தூது நாடகம்
கலவை ஆ, மாநகரம் ஆமா அருகில் இருக்கக்கூடிய சன்னசமுத்திர கிராமம். ஆமா அந்த சன்னசமுத்திரத்துல ஆ, அவர் யாருன்னா ஆ, ஆசிரியர் ஆ, கலவை குமாரசாமி ஆசிரியர் தான் பேரு. ஆமா ஆனா அவருக்கு சொந்த ஊர் கலவை கிடையாது, ஆ, சன்னசமுத்திரம் தான் சொந்த ஊர். ஆமா ஆனா ஆ, அவரு பேரு ஆ, வரணுமே அப்படி சன்னசமுத்திரம் செய்யல, ஆ, கலவை மாநகரத்தை எழுதினார். ஆமா அது போல அளவிலே வாழக்கூடிய கரிவரத ராஜனான் ஆ, பூதானமன் என்ற நாயனா சரி ஆமாம்பா அனுப்ப போறியா? ஆமா உன் ஜவுரி அவ்வளவுதான் ஓம் ஹரிஹரி முர அருகின தேவா அடியவரிட ரகஜிட பாவா 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 ஹரிமுரையிட காத்திட புண்ணிய ஹரிமுரையிட காத்திட புண்ணிய ஹரிமுரையிட காத்திட புண்ணிய ஹரிமுரையிட காத்திட புண்ணிய ஹரிமுரையிட வேறுலை காரு ஹரி உனை விட வேறுலை காரு ஓ ஹரிஹரி முர அருகின தேவா அடியவரிட ரகஜிட பாவா அங்கும் எங்கெங்கும் பூரண அகிலா முகிலா உயிர்த்தாரண பொற்காரவன் அங்குயினார் கொடுப்பாவணி மாறன் ஓ ஹரிஹரி முர அருகின தேவா அடியவரிட ரகஜிட பாவா சத்து சீதானந்த மதியே சமரச மிகுமாகுணநிதியே சத்தர உலகவ கருள்மதியே கமலாசனி மகிழுமதியே அரிகரி முர அருகின தேவா அடியவரிட ரகஜிட பாவா அருமாமரை முடியுறும் பொருளே கமலா விமானந்த தருளே திருவாழ்வாதோகிரி அருளே தினமுனதடி தொழுதிடும் பொருளே தினமுனதடி தொழுதிடும் பொருளே